வணக்கம் அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். ஆள் யாரு அப்படின்னு தெரியாமல் சில பேர் மோதுவாங்க. அப்படி மோதுறவங்க கிட்ட சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உன்கிட்ட இருக்கிற அந்த நீர் வளத்தை வச்சு நீ விளையாடுனா என்கிட்ட இருக்கிற கனிம வளத்தை வச்சு நான் விளையாட மாட்டேனா? உன்னால் விளையாட முடிஞ்சால் என்னால் விளையாட முடியாதா அப்படின்ற மாதிரி. அதுக்காகவான்னு தெரியல, இருந்தாலும் இந்த மேகதாது அணை நம்ம ஒகேனக்கல் பக்கத்தில் கட்ட போகிறாங்க இல்லையா? அந்த அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு தேவையான நேரத்தில் நீர், முக்கியமாக தேவையாக இருக்கிற நேரத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த அணை கட்ட வேண்டாம், கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கர்நாடகா இல்லை நாங்கள் கட்டுவோம், உங்களுக்கு தேவையான தண்ணிலாம் கிடைக்கும், எங்களுக்கு இந்த அணை முக்கியமாக இருக்குது, எங்களுடைய விவசாயத்துக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாண்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஒரு நியூஸ் ஒன்று வருது. தமிழ்நாட்டிலிருந்து அடுத்த 3 மாதத்துக்கு கனிமங்கள் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. அதாவது முக்கியமாக இந்த மெட்டல் ஜல்லி, எம்சாண்ட், அப்புறம் கட்டுமான கற்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இனிமே அடுத்த 3 மாதத்துக்கு இந்த பொருட்கள், தமிழ்நாட்டின் கனிமங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற உத்தரவு வருது 3 மாதத்துக்கு. இந்த தமிழ்நாட்டுடைய கனிமங்கள் ரொம்ப முக்கியமாக எந்தெந்த மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, காரைக்காலுக்கெல்லாம் போகுது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் போகலாம். ஆனால் முக்கியமாக கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு இனிமேல் 3 மாதத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம கனிம வளம் எப்போ, எங்கே, எப்படி போனோம் அப்படின்றத நாங்கள் முடிவெடுத்துக்கலாமா? நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு. எப்படி கர்நாடகா உன்னுடைய நீர் வளத்தை எப்போ, யாருக்கு கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணும்போது என்னுடைய கனிம வளம் மெயினாக எனக்கு தேவை அதிகமாக இருக்கும்போது நான் எப்போ ஏற்றுமதி செய்யணும் வேண்டாம் அப்படின்றத நான் முடிவெடுக்கலாம் இல்லையா? நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இந்த ஒரு முடிவு கர்நாடகாவை பழிவாங்கும் விதமாக எடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை, அதுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட முடிவுலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தேவை, நம்ம தமிழ்நாட்டின் தேவை, இந்த கனிமங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் யூனிட் நம்ம தமிழ்நாட்டுக்கே தேவை. ஆனால் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட குவாரிகளுடைய உற்பத்தி திறன் அப்படின்றது 1,25,000 யூனிட் தான். ஆனால் நமக்கு தேவை எவ்வளோ? இந்த கனிமங்கள் 5 லட்சம் யூனிட் தேவை. ஸோ இங்கேயே ஷார்ட்டேஜ், நமக்கே ஷார்ட்டேஜ் அவ்வளோ தேவை இருக்கும்போது நாம் எதுக்கு மற்ற அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேவையை தீர்த்துக்கணும். அவங்கவுங்க தேவையை தீர்த்ததுக்கப்புறம் தான் மற்ற ஏற்றுமதியெல்லாம் செய்யணும். இதுதான் எல்லா ஸ்டேட்டும் எல்லா நாடும் செய்யும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேவையை தீர்த்ததுக்கப்புறம் மிச்சம் ஆகிறத தான் ஏற்றுமதி செய்யணும். அதனால் இந்த எம்சாண்ட், மெட்டல் ஜல்லி, கட்டுமான கற்கள் இதெல்லாம் எங்களுக்கே தேவை இருக்குது. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு வேறு யாரும் கேட்காதீங்க, நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கிறாரு நம்ம சிஎம். இப்போது இதனால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற மாநிலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரளா. ஏன்னா அங்கே தான் இப்போது ஆட்சி மாறி சிஎம் விடி சதீஷன், அவரும் நம்ம விஜய் மாதிரி தான் டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கேரளாவை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறாரு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ரோடுகள் அதிகமாக போடுறதுக்காகவும் கேரளாவில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கனிமங்கள் 3 மாதத்துக்கு எந்த மாநிலத்துக்கும் போகக்கூடாது, மெயினாக கேரளாவுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னும் போது அது கேரளாவை பெரிய அளவில் பாதிக்கிறதுனால விடி சதீஷன் லெட்டர் போட்டு சிஎம் கிட்ட கேட்டிருக்கிறாரு, கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க, ஏன்னா இங்கே ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த கனிமங்கள் இங்கே வரலன்னா அது எங்கள் ஸ்டேட்டுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்த கனிமங்கள் அடுத்த 3 மாதத்துக்கு எந்த மாநிலத்துக்கும் ஏற்றுமதி செய்யப்படாது அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு விடி சதீஷன், கேரளா சீஃப் மினிஸ்டர், நம்ம சிஎம்க்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். ஆனால் கர்நாடகா இது வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசலாம். ஆனால் அவங்களுக்கும் ஆந்திராவுக்கும் இதனால் பெரிய பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் கனிமங்களை நம்பி தான் இந்த 3 ஸ்டேட்டுமே முக்கியமாக இருக்குது அப்படின்னும் போது கர்நாடகாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் சிஎம் விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது நம்ம காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காம இந்த மேகதாது அணை தடையாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்து தான் அந்த அணை
நீ கட்டினா நான் உன்னுடைய நீரை எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்னா நீ என்னுடைய கனிம வளத்தையும் எதிர்பார்த்து இருக்கிற அப்படின்றத உணர்த்துறதுக்காக கூட சிஎம் விஜய் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்றதுனாலேயே இன்னும் இதை பற்றி கர்நாடகா எந்த ஒரு அவங்க ஏன் இந்த மாதிரி தடை போட்டிருக்கீங்க அப்படின்றத பற்றி பேசலை. இருந்தாலும் அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதில் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் செல்லராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 வருஷமாக நான் திமுக அரசுகிட்டையும் அதிமுக அரசுகிட்டையும் இதை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். லாரி லாரியா நமக்கு இங்கே கனிம வளம் இவ்வளவு தேவை இருக்கும்போது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 2000 3000 லாரின்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு லாரிக்கும் யூனிட்டுக்கு 1000 அப்படின்னு பார்ட்டி ஃபண்டு வேற தனியாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே வந்து தேவையான அளவுக்கு கனிம வளங்கள் இல்லாமல் போகுதுங்க. அவருடைய பிரச்சனை இன்னொன்று, அதாவது இந்த கனிம வளம் எடுக்கிறதுக்காக இப்போ கேரளாவிலேருந்துன்னா அவங்க லாரி தான் வரும், அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு வருமானமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற லாரி தொழிலாளர்களுக்கு வருமானம் இல்லை. இப்போது இந்த தடையின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, கேரளாவிலிருந்தோ ஆந்திராவிலிருந்தோ கர்நாடகாவிலிருந்தோ லாரி வராது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே இந்த கனிம வளங்களின் தேவை அதிகமாக இருக்கிறதுனால இங்கேயே இந்த லாரி ஓடுறதுனால, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த லாரிகள்லாம் ஓடுறதுனால லாரிக்காரங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும், லாரி தொழிலாளர்களுக்கும் இந்த முதலாளிகளுக்கும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும். அதனால் கூட நம்ம செல்லராஜ் லாரி சங்க உரிமையாளர்கள் தலைவர் செல்லராஜ் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் 10 வருஷமாக அதிமுக திமுக கிட்ட இவர் இதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இதன் மூலமாக அந்த 2 கட்சிகளும் இங்கேருந்து லாரியாக போகும்போது அதிலிருந்து 1000 பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற மாதிரி கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ லாரி உரிமையாளர்களும் சிஎம் விஜய் உடைய இந்த ஒரு முடிவை வரவேற்றிருக்கிறார்கள். இதனால் இப்போ பாதிக்கப்பட போகிறது அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. அது மட்டும் கிடையாது, இதன் மூலமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த யூனிட்டுக்கு 1000 வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மற்ற சில கட்சியைச் சேர்ந்தவங்களும் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பாக இருக்க போது இந்த ஒரு 3 மாத தடை அப்படின்றது வந்து உடனே நீக்குவாங்களா? ஒருவேளை கேரளாவுக்கு மட்டும், ஏன்னா கேரளா ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்காக மட்டும் நீக்கணும். அப்புறம் கர்நாடகா கேட்பாங்க, அது என்ன அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயம் எங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. அதனால் இப்போ விடி சதீஷன் தான் இதில் பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காரு, கேரளா சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அங்கே தான் இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, பெரிய டெவலப்மெண்ட்லாம் தேவை இருக்குது. அங்கே வேலைகள்லாம் அப்படியே கிடப்பில் கடந்தால் இந்த ஆட்சியை பற்றியும் மக்கள் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கேரளாவுக்கு தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் ரொம்ப தேவையாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த ஒரு முடிவு உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படின்ற மாதிரி தான் மொத்தத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து இதனால் வந்து மணல் கொள்ளை அதிகமாகும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அது வந்து நம்ம சுற்றுச்சூழலை இன்னும் அதிகமாக பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு 3 மாதம் தானே, பொறுத்து இருந்து பார்ப்போம். சிஎம் விஜயோடைய இந்த ஒரு முடிவால் தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.